பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 27/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை நவமி, காலை 10:09 வரை, பின்பு வளர்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மதியம் 3:11 வரை, பின்பு பூசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் நீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் சீரான பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளுடன் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளுக்கான சேமிப்புகளுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் யாவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொன்னதை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சாதுரியமான பேச்சால் பிறரின் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பணவரவு மன நிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் உள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் பயிலக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட நாளே பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சீரான பணவரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். நீண்ட தூர பயணங்களுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். பழைய பாக்கிகள் யாவும் வசூலாகக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெளிர் நீலம் மற்றும் இளம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, எண்ணியதை ஈடேற்றக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெளிர் நீலம். துலா
துலா ராசி அன்பர்களே, பல புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத ஆன்மீக பயணங்களால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் அனுகூலம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குலதெய்வ அனுகிரகம் மிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிர் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். நாளின் பிற்பாதியில் தடுமாற்றங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, சவால்களை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. மீனராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியும் மன உறுதியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எதிர்பாராத விதமாக ஆலயங்களுக்கு சென்று வருவது மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் பல புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களுக்கு கடவுள் அருள் நிறைந்த நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.